சோ வெல்கம் மாமே. அடே சோனி அண்ட் மார்வல் ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில ஸ்பைடர்மேன் வச்சு என்ன மாதிரியான சம்பவத்தடா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா நமக்கு ரீசெண்டா அந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருந்து கிடைச்ச ஒரு தரமான ரிப்போர்ட் என்னன்னா, நம்ம தலைவன் ஜாக்கி சான் லிஜெண்டுங்க அந்த மனுஷனை சோனி அண்ட் மார்வல் ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சில பேர் நம்ம ஜாக்கி சானை தான் மிஸ்டர் நெகட்டிவ்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுபடி பார்த்தோம்னா மிஸ்டர் நெகட்டிவா ஜாக்கி சான் உள்ள வந்தா ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஜாக்கி சான்கான ஃபைட்டை பார்க்க போறோமா? கேக்குறதுக்கே பயங்கர ஹைப்பா இருக்குல்ல. இது மட்டும் இல்லங்க, இவ்வளவு நாள் எம்சியூல வச்சு செஞ்ச ஹல்க பயங்கர டம்மியா நம்ம கிட்ட காட்டின ஹல்க இன்னுமா என்ன தெரியல அப்படின்ற மாதிரி இறங்கி சம்பவம் செய்யற மாதிரியான பழைய சாவேஜ் ஹல்க திரும்பவும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியும், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவில பார்த்த மாதிரி 3 ஸ்பைடர்மேன்ஸ் டோபி மெக்வேர் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் மாதிரியான ஸ்பைடர்மேன்ஸும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்குள்ள வர போறாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா எக்கச்சக்கமான ரிப்போர்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத தான் தெளிவா இந்த வீடியோல ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அது மாதிரி தாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாவே சோனி அண்ட் மார்வல் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான இந்த ப்ரொமோஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கான வேலை எல்லாம் தனியா போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் சூட்ல இருந்து எக்கச்சக்கமான செட் போட்டோஸ் சிஜிஐ எல்லாம் இல்லாம ஸ்பைடர்மேனை அந்தரத்திலே தொங்க விட்டு படத்துக்கு தேவையான முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிகலா மார்வல் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது இந்த மார்வல் அண்ட் சோனிக்கான அந்த யூசுவலான ஃபார்மேட்டே கிடையாது. சிஜிஐ எல்லாம் இல்லாம ஃபுல்லி பிராக்டிகலாவே இந்த மூவிக்கான ஷூட்டிங் படம் பயங்கரமா போயிட்டு இருக்க. நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த லெஜெண்டரியான ஆக்டர், அந்த அளவுக்கு எங்க தலைவ முகம் எங்க பிராண்ட் அப்படின்ற மாதிரி லெஜெண்டரி ஆக்டரான ஜாக்கி சான் இப்ப இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான இந்த ஒரு டீம்ல அபிஷியலா ஜாயின் ஆயிட்டாரு. இது லீக்ஸும் கிடையாது, ரூமர்ஸும் கிடையாது. ஜாக்கி சானே தன்னோட வாயால இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாம் நான் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு தரமான ரிப்போர்ட்டை இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரிவீல் பண்ணிருக்காரு. தலைவனோட இந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டைலே காமெடியை கலந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்டண்ட் அடிப்பாரு. தலைவனோட ஸ்டண்ட் எல்லாமே அவ்வளவு யூனிக்கா பாக்குறதுக்கு ரசிக்கும்படியா செம்மையா இருக்கும். எவ்வளவு ரிஸ்க் இருந்தாலும் அந்த ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தலைவனோட ஸ்டன்ட்ஸ் எல்லாம் பக்கா பங்கமா இருக்கும். 1976லயே ஜாக்கி சான் தனக்கான ஓனான ஸ்டன்ட் கம்பெனி கூடவே தனக்கான டீமை வச்சு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப ஜாக்கி சானோட அந்த ஸ்டன்ட் டீம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா எடுத்துட்டு இருக்காங்க. முன்ன சொன்ன மாதிரி இது ஒன்னும் ரூமர்லாம் கிடையாது. ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல என்னோட ஸ்டன்ட் டீம் தான் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான முக்கியமான ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நான் தான் அந்த ஸ்பைடர்மேன் மூவிக்கான ஆக்ஷன் டைரக்டர் அப்படின்றத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சத்தியமா கேட்கறதுக்கே தாறு மாறா இருக்குங்க. இன்னைக்கு காலைல எந்திச்சதுமே இந்த நியூஸை பார்த்து செம ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா தலைவனோட ஸ்டென்ஸ் எல்லாம் என்ன லெவலுக்கு இருக்கும், அந்த ஸ்டென்ஸ் எல்லாம் ஸ்பைடர்மேன் பண்ண வச்சா அடே ஹைப் தாங்களடா சோனி அண்ட் மார்வல். டக்குனு குக் பண்ணி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவியை டஸ்டின் டேனியல் தான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் இதுக்கு முன்னாடி எம்சியூல ஷாங்ஷி மூவியையும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. அந்த மூவிக்கான ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் தாறு மாறா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்குங்க. அந்த ஃபாரஸ்ட்ல எல்லாம் ஒரு ஃபைட் நடக்கும்ல, அந்த ஷாங்ஷியோட அப்பா கேரக்டருக்கும் அவங்க அம்மாக்கும் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். அதெல்லாம் சத்தியமா வேற லெவல்ல இருக்கும். பேசிக்கா ஸ்பைடர்மேனோட ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இங்க ஷாங்ஷி டைரக்டர் உள்ள வந்துட்டாரு. அவரோட ஸ்டைல் அவ்வளவு யூனிக்கா டிஃபரெண்டா இருக்கும். இது கூடவே இப்ப ஜாக்கி சான் உள்ள வந்தது மட்டும் இல்லாம அவருக்கான ஸ்டன்ட் டீமும் உள்ள வந்துருச்சு. இதெல்லாம் இப்ப ஒன்னா சேர்த்து இந்த மூவிக்கான பிராக்டிகல் ஷூட்டிங் வேற படம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இந்த மூவில எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. தாறு மாறா இருக்க போது தியேட்டர்ல எல்லாரும் சில்லறைய செதற விட போறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள ஷாங்ஷியும் இருப்பாரு. ஏன்னா 2 மூவிக்கும் சேம் டைரக்டர் தான். கண்டிப்பா நம்ம ஷாங்ஷியையும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. ஆனா அது கேக்குறப்போ நம்புற மாதிரி இல்ல. ஆல்ரெடி பனிஷர் ஹல்கெல்லாம் உள்ள வந்தாச்சு, இன்னும் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வந்து திணிக்க மாட்டாங்க. அந்த வகையில இங்க ஷாங்ஷிலாம் அந்த ஒரு மூவில இருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய மார்வல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. நானுமே அதை பெருசாலாம் எடுத்துக்கலங்க. பட் ஸ்பைடர்மேன் தி வே ஆஃப் த ஸ்பைடர் அப்படின்னு ஒரு காமிக் ஒன்று இருக்குங்க. அந்த காமிக்ல ஷாங்ஷி தன்னோட ஃபைட்டிங் ஸ்டைல பீட்டர் பார்க்கர் அதாவது ஸ்பைடர்மேனுக்கு டீச் பண்ற மாதிரியான அந்த ஒரு கதை தான் அந்த காமிக்ல நடந்திருக்கும். இதுபடி ஏன் இப்படி இருக்க கூடாது? இங்க நம்ம ஜாக்கி சான் அபிஷியலா அந்த மூவிக்குள்ள வந்துட்டாரு. அவருக்கான ஸ்டன்ட் டீம் தான் அந்த மூவில ஸ்பைடர்மேனை வச்சு ஸ்டன்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இங்க ஸ்பைடர்மேனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி காட்டி அந்த ஸ்டைல இங்க ஜாக்கி சான் டீம் அப்படியே படமா எடுத்து கொடுக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. இங்கிறது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷாங்ஷி இந்த மூவில இருந்தாதான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அவரா கிளாஸ் எல்லாம் போயிட்டு கத்துக்க மாட்டாரு. இந்த மூவில ஷாங்ஷி இருக்காருன்னா அவர் மூலமா அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பைடர்மேன் கத்துக்கிற மாதிரியான அந்த சீன் கண்டிப்பா இந்த மூவில இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன டாட்ஸ் தான் லைட்டா கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சிங்க் ஆகுதுங்க. வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டாவே மார்வல்ல நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இப்ப தலைவன் ஜாக்கி சானும் அவருக்கான ஸ்டன்ட் டீமும் இப்ப டைரக்டா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்ட் மூவிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்ப ரீசெண்டா அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மார்வல் அண்ட் சோனி தான் பிளான் பண்ண மாதிரியே எல்லா விஷயங்களையும் தரமா அந்த மூவிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட பிளானே என்னன்னா, நோ வே ஹோமை விட ஒரு தரமான ஸ்பைடர்மேன் மூவியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க நம்ம மார்வல் அண்ட் சோனி பிளான் பண்ணி அதுக்கான வேலைகள் எல்லாம் பக்காவா பாத்துட்டு இருக்காங்க. இந்த செட் வீடியோ செட் போட்டோஸ் எல்லாம் தாறு மாறா இருக்குங்க. இது கூடவே இப்ப ஸ்டண்ட்டுக்கு ஜாக்கி சான் உள்ள வந்தாச்சு. படத்துக்கான ஹைப்பு எங்கேயோ எகிரிருச்சு. இப்ப நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்பைடர்மேனுக்கான ஹைப்பு தாறு மாறா இருக்கு. நிறைய மார்வல் ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணி லாஸ் ஆயிருப்பாங்க.
இருப்பாங்கல்ல, விட்டதெல்லாம் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அடுத்த நம்பிக்கையா இருக்கிறது இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவி தான். நோ வே ஹோம் எல்லாம் கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆயிட்டு அசால்ட்டா 1.5 மில்லியன் அடிச்சிச்சு. அந்த வகையில பார்த்தோம்னா இங்க ஸ்பைடர்மேன் பிராண்டோட இப்ப நிறைய மார்வல் ஃபேன்ஸா இருக்கட்டும், ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே அசால்ட்டா இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவி 2 பில்லியன் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரி தான் நடக்கும், அதுல எந்த டவுட்டும் இல்ல. கோவிட் டைம்ல ரிலீஸ் ஆயிட்டு அசால்ட்டா 1.92 பில்லியன் 1.92 பில்லியன்ங்க, மில்லியன் கிடையாது 1.92 பில்லியன் அடிச்சிச்சு. கோவிட் டைம்லயே அந்த அளவுக்கு சம்பவம் பண்றானா இப்பெல்லாம் சொல்லவா வேணும். இந்த மூவி 2 பில்லியன் எல்லாம் அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு போயிடும். அந்த அளவுக்கு படும் பயங்கரமான ஹைப் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில இருக்கு. இப்போ சோனியோட திட்டமே என்னன்னா நோ வே ஹோம் மூவி மாதிரி இந்த மூவிலையும் மல்டிவர்சல் கான்செப்ட உள்ள கொண்டு வரணும். டோபி மேகர் ஸ்பைடர்மேன், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் எல்லாம் திரும்பவும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில எடுத்துட்டு வந்து நல்லா கல்லா காட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல சோனி சுத்திட்டு இருக்கானுங்க. ஆனா மார்வலுக்கு அதுல சுத்தமா உடன்பாடு இல்ல. இந்த ஸ்பைடர்மேன் மூவியை ஒரு கிரவுண்டர் லெவல் மூவியா தான் கொடுக்கணும் அப்படின்றதுல மார்வல் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதுபடி டோபி மேகரா இருக்கட்டும், ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, சோனி மட்டும் எங்களை கூப்பிட்டா போதும், நாங்க ஸ்பைடர்மேனா உள்ள வரதுக்கு தயாரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா அவங்க பயங்கர ஹைப் ஏத்திட்டு இருக்காங்க. இதுபடி இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் அதிகமா மார்வல் சேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். ஒருவேளை டூம்ஸ்டேக்கு முன்னாடி வர போற ஒரே படம் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவினால அகைன் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட திரும்பவும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில எடுத்துட்டு வந்துருவாங்களோ மார்வல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி மல்டிவர்சல் பிலிமா எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட், டோபி மேகர் ஸ்பைடர்மேன்ஸ் எல்லாம் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள இறக்கி ஒரு தரமான சம்பவத்தை மார்வல் சோனி பண்ணிடுவாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இப்படி நடக்கலாம் 50-50 வேணா வச்சுப்போம். இப்படி நான் சொல்றதுக்கான காரணம் ஆல்ரெடி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள இருக்காங்க. அந்த வகையில இங்க டோபி மேகர், ஆண்ட்ரூ எல்லாம் உள்ள கூட்டு வந்தா அது கண்டிப்பா ஓவர் ஸ்டஃபிங் ஆயிடும். சோ என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுவும் இல்லாம இந்த ரூமரை கேள்விப்பட்டீங்களா, ஜாக்கி சான் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள வந்ததும் இவர் தான் மிஸ்டர் நெகட்டிவ், ஸ்பைடர்மேன் வர்சஸ் ஜாக்கி சான் இவங்களுக்கான ஃபைட்டை கண்டிப்பா நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இப்போ காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. சரி இவனுங்க சொல்றது உண்மையினே வச்சுப்போமே, பட் நமக்கு முன்னாடி கிடைச்ச ரிப்போர்ட்ல மிஸ்டர் நெகட்டிவ் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள இருக்க மாட்டாராம். அடே மிஸ்டர் நெகட்டிவ் இருந்ததுனால அந்த ரோலை ப்ளே பண்றதுக்கு நம்ம ஜாக்கி சான் வந்துட்டாருன்னு சொல்லலாம். இங்க மிஸ்டர் நெகட்டிவே இல்லையே, அப்புறம் எப்படி ஜாக்கி சானை மிஸ்டர் நெகட்டிவா கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா நம்ம எலனா வலோவாக்காவும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருந்துச்சு. இது மூலமா நியூ அவெஞ்சர்ஸ் கூட நம்ம ஸ்பைடர்மேனும் ஒன்னு சேர போறாரு அப்படின்ற மாதிரியான நிறைய ரூமர்ஸ் வந்து இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ப்ரூஸ் பேனர் இங்க பீட்டர் பார்க்கரோட அந்த ஒரு காலேஜ்ல தான் ப்ரொஃபஸரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. இதுபடி பார்த்தோம்னா இப்ப ஹல்க் அதாவது ப்ரூஸ் பேனரும் நியூயார்க்ல தான் இருக்காரு. தண்டர் போல்ட்ஸ் நடந்ததும் நியூயார்க்ல தான். இதுபடி இங்க நம்ம ப்ரூஸ் பேனர் அந்த வாய்க்குள்ள போயிட்டு தன் வாழ்க்கையில நடந்த ரொம்ப கொடூரமான விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் திரும்பவும் நினைச்சு பார்ப்பாரு. இது மூலமா நம்ம ப்ரூஸ் பேனரை எல்லா கொடூரமான நினைவுகளும் ஒன்று சேர்ந்து சேவேஜ் ஹல்கா மாத்த வாய்ட் மூலமா நம்ம ப்ரூஸ் பேனர்கள் இந்த பக்கம் சேவேஜ் ஹல்கா மாற கட்டுப்பாடே இல்லாம நியூயார்க்ல இறங்கி எல்லாத்தையும் வச்சு நொறுக்கணும். எப்படின்னா நம்ம லாஸ்டா இந்த அவெஞ்சர்ஸ் மூவில பார்த்திருப்போம்ல, சேவேஜ் ஹல்க் வெளியே வந்து சிட்டாரி ஆர்மியை போட்டு பொழந்து கட்டின மாதிரி இங்க நம்ம சேவேஜ் ஹல்க் கண்ட்ரோலே இல்லாம அன்கண்ட்ரோலா கண்ணில் படுற எல்லாத்தையும் அச்சு நொறுக்கி நியூயார்க்கே துவம்சம் பண்ணணும். அந்த வகையில வாய்ட் மூலமா தான் நம்ம ப்ரூஸ் பேனர்கள் இந்த நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்றத தெரிஞ்சு நம்ம எலனா வலோவா நியூ அவெஞ்சர்ஸ் டீம் இங்க உள்ள வந்து ஹல்க் நிப்பாட்ட ட்ரை பண்ணணும். அந்த வகையில இங்க நம்ம ஹல்க நட்டாஷா பிளாக் விடோ கூல் பண்ண மாதிரி இங்க நம்ம எலனா வலோவா உள்ள வந்து ஹல்க கூல் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நட்டாஷாவோட சிஸ்டர் தானே எலனா வலோவா. சோ கண்டிப்பா அப்படி இருக்கலாம். இல்லனா நியூ அவெஞ்சர்ஸ் கூட டீமா ஒன்னு சேர்த்து ஹல்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோ என்ன வேணாலும் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவில நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன ஏதுன்றதை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். பட் டோபி மேகர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இவங்க எல்லாம் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள வர்றதுன்றது என்ன கேட்டீங்கன்னா பெரிய டவுட் தான். நோ வே ஹோமை விட பெரிய அளவுல மார்வல் அண்ட் சோனி இந்த மூவிக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கனால கண்டிப்பா அப்ப பண்ண அதே விஷயத்தை இங்கேயும் பண்ண மாட்டாங்க. மேபி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இல்லனா சீக்ரெட் வார்ஸ்குள்ள அந்த மல்டிவர்ஸ் அவெஞ்சர்ஸ் டீம் அதுக்குள்ள நம்ம டோபி மேகர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் இந்த ஸ்பைடர்மேன்ஸை உள்ள எடுத்துட்டு வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சோழதான் மார்வல் மக்களே இந்த ஒரு வீடியோ இப்ப ஜாக்கி சானோட ஸ்டண்ட் டீம் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்கான அந்த ஸ்டண்ட்ஸ் எடுக்கிறது பத்தினா உங்களோட தாட்ஸ் என்ன? ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் அண்ட் டோபி மேகர் இந்த ஒரு ஸ்பைடர்மேன் பிராண்டோட மூவிக்குள்ள வருவாங்களா வர மாட்டாங்களா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.